ஓகே. நேத்து நம்ம சொன்னபடி பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 2மே நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டில வந்து இங்க ஒரு ட்ராப் ஆயிருக்கு. நிஃப்டில எனக்கு தெரிஞ்சு அது ஆகல. நிஃப்டி இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகாது. இங்க போகும்னு சொல்லிருக்கோம். அதுக்கு கீழ தான். அதாவது இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல ஈவினிங் ஸ்டாரா இருந்தது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டவுன் ட்ரெண்ட்ன்றது. ஃபர்ஸ்ட் டார்கெட் இது ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடம் தான் சொல்லியிருந்தோம். செகண்ட் டார்கெட் ஹிட் ஆகல. நாளைக்கு இங்க இருந்து கண்டினியூ ஆச்சுன்னா செகண்ட் டார்கெட் வந்து இதாகும். நாளைக்கு இம்பார்ட்டன்ட் ஜோன் பார்த்தா சேம் இந்த இடம் தான். இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா இதை பார்க்குறப்ப ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் இங்கே இவ்வளோ பெரிய கன்சால்டேஷன் ஆனதுனால இந்த பிரேக் அவுட் ப்ராப்பரான பிரேக் அவுட் மாதிரி எனக்கு தெரில. ஸோ நாளைக்கு மேலே போச்சுன்னா பார்த்து ட்ரேட் பண்ணுறது பெட்டர். நாளைக்கு இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஸோ வேகமாக விழுவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு 250க்கு மேலே எக்ஸாக்டாக இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இதாக இருக்கும். செகண்ட் டார்கெட் 350. ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான். நாளைக்கு நிஃப்டிக்கு தான் வியூ. பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஸோ 350. இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு வந்து பார்த்து தான் எடுக்கணும். 52,600 வரைக்கும் அதுக்கு மேலே கிராஸ் ஆகிற வரைக்கும் பேங்க் நிஃப்டி நான் கால் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நேற்று ஜேஎஸ்டபிள்யூ சொல்லிருப்போம். இன்றைக்கி மட்டுமே 2% இன்னும் டார்கெட் கொஞ்சம் தான் இருக்குது. 3% வந்துச்சு. 1% சம்திங் தான். இன்னும் 2% இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் ரிவர்சல் ஆகும். HDFC, ஐசிஐசி சப்போர்ட் எடுத்து க்ளோஸ் வச்சுருக்கேன். ஆனால் இதுக்கு மேலே நாளைக்கு ஐசிஐசி தான் நான் மட்டும்தான் மேலே போவான். மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இது வரைக்கும் போவோம். இல்லைன்னா வாய்ப்பு குறைவு தான். ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இப்போ இது கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். நாளைக்கு இது மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மேலே வந்தால் ஓகே. கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா திரும்ப சப்போர்ட் வந்து ஸோ இந்த இடத்துலையுமே ப்ராப்பரான ரீடெஸ்ட் நடக்கலை. இந்த மாதிரி ரீடெஸ்ட் ஆகி தான் இவ்வளோ பெரிய மூவ் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகிறதுனால இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் மாதிரி தான் தெரியுது விழுந்ததுக்கு. எஸ்பிஐ இன்னும் இருக்கு. இது வரைக்கும் வந்துட்டு ரிவர்சல் ஆகணும். இதுக்கு முன்னாடியே ரிவர்சல் ஆகிறான். ரிலையன்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பையிங் எக்ஸஸ் அங்கேருந்து அப்படியே ஃபால் ஆயிருக்கான். ஸோ நாளைக்கு வந்து ஒரு
ரெசிஸ்டன்ட் லைன் இப்படி ஒரு லைன் இருக்கு. பெரிய ஒன்று இருக்கு. எஸ். எனக்கு தெரிஞ்சு ரிலையன்ஸ் வந்து நல்லா கீழே விழ போகுது. ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்டு ஓசோன் இந்த இடத்துல இருக்கு. இப்போ இது வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸில் ஆகலாம். இதுவும் பிரேக்கர்ஸ் தான். ஸோ 1100 சம்திங். இது வந்து ஸ்லோவாக டவுன் ட்ரெண்டாக இருக்கு. ட்ரெண்ட் ஆகலை. ரெண்டாவது 4 ஹவர்ஸில் பார்க்குறப்ப கான சப்போர்ட் இந்த ஐ பிரேக் ஆனது வந்து இந்த ஒரு இம்பல்ஸ் மூவ் நடந்திருக்குல்ல, ஸோ இது வரைக்குமாச்சும் வரணும். 1220 அது வரைக்கும் வந்தா மொத்தம் 3% இருக்கு. இது ரீடெஸ்ட் ஆகிட்டு கூட மேலே போகலாம். எனக்கு இது வரைக்கும் வந்துட்டு போனால் நல்லா இருக்கும்னு தோணும். ஐடி இண்டெக்ஸ் ட்ரெண்ட் சப்போர்ட் அப்படியே தான் இருக்கு. இது ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட். இன்ஃபோசிஸ் ரெண்ட்லைன் பிரேக் அவுட் மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகே, நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு வந்து மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா கீழே கேப் அப் ஆச்சுன்னா ஒரு ஸ்மால் ரிக்கவரி இருக்கும். அவ்வளோதான், பெரிய மூவ் இருக்காது கேப் அப் ஆச்சுன்னா.